பாகிஸ்தான் அமெரிக்கா இருக்க சப்போர்ட்ல பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்க அந்த ஒரு வருஷமா உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையோட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு வாரமா உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான அட்டாக் பண்ணிருந்தாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் இந்தியாவுக்கு வரும்போது காபூல் பிளேஸ்ல அட்டாக் பண்ணிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் சும்மா விடுவாங்களா? நைட்டோட நைட்டா 7 இடத்துல அந்த பார்டர் 7 இடத்துல அட்டாக் பண்ணாங்க. இது பாகிஸ்தானுக்கு 58 பேர் உயிரிழப்பும், தாலிபான் அவங்களுக்கு 23 பேர் உயிரிழப்பும் ஏற்பட்டு இருந்துச்சு சொல்லிட்டு 2 பக்கம் அரசாங்கமும் வேற வேற உயிரிழப்புகள் விட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் எதுவுமே ஒத்துக்கல. நாங்க தான் பயங்கரமா அட்டாக் பண்ணோம். சரி, அதெல்லாம் முடிஞ்சிட்டு கத்தார் மற்றும் சவுதி அரேபியா ஆப்கானிஸ்தான் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இந்த போரை டெம்பரரி ஸ்டாப் பண்ணி வைங்க, நாங்க பாகிஸ்தான் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் அமல்படுத்தி இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் என்ன சொன்னாங்களா, எங்களுக்கு வார் வேண்டாம், ஆனா வார் வந்தா விடமான்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நேத்து 6 மணிக்கு சீஸ்ஃபயர் முடியுது. பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் முடிஞ்ச வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல ஆப்கானிஸ்தான் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய பேர் உயிர்ந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் தக்க பதிலடி கொடுக்கறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் பத்தி தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பாகிஸ்தான் பத்தின கருத்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.